அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சில அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். காரியங்களில் இருந்த தடைகள் தாமதமாகக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிலுமே நீங்கள் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் மாறும். மனக்குழப்பம் நீங்கும். வராமல் என்ற நின்ற பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் பயணங்கள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் இருக்குது. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாகவும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு நன்மை தரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமையை வெளிப்படக்கூடியதாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலதிகாரியின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உதவிகளிடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும். பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாகவும் இருக்குது. முழு கவனத்துடன் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க. விளையாட்டில் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது, தனிமையாக பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கும் உதவி செய்ய வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்த உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. பயணங்கள் செல்ல நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் சில அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் பெற கௌரவத்தை நீங்கள் அடைவீங்க. தன வரவு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு காலதாமதமானாலும் மீன் செலவுகள் குறைவது அரிது. சிலருக்கு ஆரோக்கிய குறைவு காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தொழில் விஷயத்தில் நீங்கள் லாபத்தை பெறுவீங்க. பல வழிகளில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாண்டு வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வீக தரிசனம் அது மட்டும் இல்லாமல் தெய்வீக பணிகள் மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலையும் காரணமாக கூட உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எழுத்தாளர்களின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திரைப்படம் எழுதி புகழ் பெறுவீங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்களுடைய கற்பனை வளம் பெருகி கதை கவிதை திறன்படம் எழுதி பரிசு பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அறிவு விருத்தி ஏற்படும். உடற்பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுறுசுறுப்பற்ற நிலையில் உங்களுடைய காரிய தடைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அகலும். உங்களுடைய உணர்வுகளை மற்றவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் நிதி நிறுவனம் என அனைத்து தொழிலும் உள்ளவர்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் நிகழக்கூடியதாகவும் இருக்குது. வியாபாரிகளில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தாயார் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் துறையில் விற்காத இருந்த கட்டிடங்கள் சிறப்பாக, அது மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு.
உங்களுக்கு மனக்குழப்பம், தோல் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சையால் குணமாகக்கூடியதாக இருக்குது. சிவன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு புளியோதரையை பிரசாதமாக வழங்குவதும், தந்தை மற்றும் தாய் வழி உறவினர்கள் நீங்கள் இணக்கமாக இருக்க வேண்டியது, உறவினர்களுக்கு பரிசுகள் செலுத்தி அவர்களுடைய ஆசைகளை பெறுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றம் நிகழக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்குது. குரு உங்களுடைய ராசியில் 11ஆம் வீட்டில் இருப்பதாலும் சந்திரன் இருப்பதாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படலாம். இதனால் அத்தியாவசியமாக வீட்டு பொருட்களை வாங்குவது உங்களுக்கு எளிதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப உறவினர்களுடன் உங்களிடம் மகிழ்ச்சியாக நடந்து கொள்ளக்கூடியதாகவும், அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் ஒரு சிறந்த நேரத்தை செலவிட முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவர்களுடைய ஒரு அழகான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மேலதிகாரிகளுடனான உங்களுடைய உறவை மேம்படுத்த வேண்டியிருக்கும். இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கல்வியில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர்களுடைய சொந்த பொறுப்பால் நேரத்தை வருத்தக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே விருந்தினர்களை நீங்கள் காணலாம். இதன் காரணமாக உங்களுடைய வீட்டுக்கு வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. மாணவர்கள் படிப்பில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இந்த நேரத்தில் கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் தனது பெரும்பாலாக மறந்து விடுவாங்க. எனவே நீங்கள் மிகப்பெரிய நேரத்தை செலவிட இந்த வேலையில் உங்களுடைய கல்விக்கு பரிகாரம் செய்து தரக்கூடியதாகவும் இருக்குது. வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை 108 முறை உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. பரிகாரமாக ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வழிபட்டு வர எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றம் நிகழக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் சிறப்பாக இருக்க உங்களுக்கு ஊக்கமும் கிடைக்கக்கூடும். இந்த காலத்தில் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடான நீங்கள் ஒரு சிறந்த நேரத்தை செலவிட முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் அனைவருடன் அழகாக பயணம் அல்லது சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்குது. சில வகையான தீங்குகள் ஏற்படலாம். உங்களின் ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரகங்களின் நிலையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலருக்கு விருப்பப்படி இடமாற்றம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. மேலதிகாரிகள் உங்களுடைய உறவை மேம்படுத்தி வேண்டியிருக்கும். இந்த வாய்ப்புகள் நீங்கள் நழுவ விடாமல் பார்த்து கொள்வதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம், அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபமேற்றி நீங்கள் முருகனுக்குரிய மந்திரங்களும் மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களையும் மனதார உச்சரித்து வாருங்கள். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.